வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரத்தின் செய்தி சொல்லும் சேதி. நடுங்க வைக்கும் நரபலி, நாட்டோர் நெஞ்சில் நரகவலி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சென்ற வாரத்தில் பள்ளி சிறுவன் ஒருவன் படுகொலை செய்யப்பட்ட பரிதாபகரமான செய்தியின் அடிப்படையிலான செய்தியை பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ரஸ்கவான் எனும் ஊரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு DL பப்ளிக் ஸ்கூல் எனும் கல்வி நிறுவனம் ஜசோதான் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டு அவரது மகன் தினேஷ் பாகல் இந்த பள்ளியின் இயக்குனராக இருந்து வந்து உள்ளார். பள்ளி தொடங்கியதில் இருந்தே மாணவர் சேர்க்கை குறைவாக இருந்ததால் கடன் வாங்கி கல்வி நிறுவனம் தொடங்கிய பள்ளி நிர்வாகம் போதிய வருமானம் இன்றி தடுமாறி உள்ளது. இந்த நிலையில் மந்திர தந்திர செயல்களில் மிகுந்த நம்பிக்கையும் நாட்டமும் கொண்ட பள்ளியின் உரிமையாளர் தனது பள்ளி மற்றும் தனது குடும்பம் இந்த சிக்கலில் இருந்து மீண்டு செழித்து வாழ வேண்டும் எனும் பேராசையால் தனது பள்ளி மாணவன் ஒருவனை நரபலி கொடுக்க முடிவெடுத்து இந்த மூடத்தனமான நாசகார வேலையை தனது மகனிடம் ஒப்படைத்துள்ளார். அவரது மகன் பள்ளியின் முதல்வரையும் 2 ஆசிரியர்களையும் இணைத்து கொண்டு இந்த அபாயகரமான ஐவர் கும்பல் செப்டம்பர் 23 அன்று இந்த பள்ளியின் விடுதியில் தங்கி இருந்த 2ஆம் வகுப்பில் படித்து வந்த ஒரு சிறுவனை கடத்தி சென்று கண்காணாத காட்டுப் பகுதியில் கழுத்தை நெரித்து நரபலி கொடுத்து உள்ளனர். சில சமூகங்களில் இறந்து போன மனிதனின் ஈமச் சடங்குகளில் கோழி குஞ்சின் கழுத்தை திருகி பலி கொடுப்பது போன்று இந்த பிஞ்சு குழந்தையின் கழுத்தை திருகி பலி கொடுத்திருப்பது நமது நெஞ்சில் வெந்தணலாய் கொதிக்கின்றது. பள்ளி சிறுவன் விடுதியிலிருந்து காணாமல் போனதாய் புகார் எழுந்தபின் நடந்த காவல்துறையின் விசாரணையில் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து இந்த ஐவர் கும்பல் தற்பொழுது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை கொண்ட இப்பள்ளியும் அதன் மாணவர் விடுதியும் அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்டதாக மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்து பள்ளியை மூட உத்தரவிட்டு உள்ளார். 4 ஆண்டுகளாக அரசின் கல்வி அதிகாரிக்கு தெரியாமலேயே இந்த பள்ளி எப்படி நடந்து வந்தது எனும் வினா இங்கு தேவையில்லை. இப்பள்ளி அமைந்துள்ள ஹத்ராஸ் மாவட்டமானது நூற்பு ஆலை, ஹோலி பவுடர், ரசாயனம், கைவினைப் பொருட்கள் போன்ற உற்பத்தியில் ஈடுபட்டு பொருளாதார மேம்பாட்டுடனும் பல்வகை கல்வி நிறுவனங்கள் அமைந்து 71% மக்கள் கல்வி அறிவுடன் இருக்கும் அதே வேளையில் இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் போலே சாமியாரின் சத்சங் கூட்ட நெரிசலில் 123 பேர் இறந்து போன துயர சம்பவமும் இம்மாவட்டத்தின் பின்னணியாகும். கல்வியின் மூலமாக ஒரு குழந்தையின் அறிவையும் ஆற்றலையும் மேம்படுத்தி ஒழுக்கத்தையும் குணநலன்களையும் கற்பித்து இந்த சமூகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக உருவாக்க வேண்டிய ஒரு கல்வி நிறுவனம் வேலியே பயிரை மேய்ந்த இந்த வேதனையான சம்பவத்தை ஏன் செய்தது என்பதற்கான விடையை மனிதனின் சமூக உளவியலில் தேடி பார்க்க வேண்டி உள்ளது. இந்த கொடுமையான செயலுக்கு பேராசை, சுயநலம், அறியாமை, அறிவின்மை, இயலாமை, பிற்போக்கு, மூடநம்பிக்கை என பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் தனது உணவுக்காக மட்டுமே பிற உயிர்களை கொல்லும் விலங்கினத்திற்கும் கீழாக இந்த கேடுகட்ட மனிதர்கள் இவ்வாறு நடந்திருப்பது ஏன் என்பது சமூக உளவியல் ஆய்வாளர்களுக்கு சவாலாகவே தோன்றுகின்றது. கொலைகளுக்கு கூட சில சமயங்களில் காரணங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் ஒரு மனிதன் தனது ஆசை நிறைவேறாமல் இயலாமை மேலோங்கும் பொழுது தனது
திறமையையும் தன்னம்பிக்கையும் இழந்து மூட நம்பிக்கையின்பால் ஈர்க்கப்பட்டு நரபலி எனும் கொடிய செயலில் ஈடுபட்டுள்ள இந்த கல்வி நிறுவனத்தின் கும்பலை சட்டம் தண்டிக்கும் என நம்பலாம். ஆனால் இந்த மானுட சமூகம் என்றும் மன்னிக்காது. நன்றி நண்பர்களே. செய்தி சொல்லும் சேதியின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.